திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். சுதந்திர போராட்டத்திற்கு அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த திசையன் விலையிலே இருந்து 10,000 பேரை கூட்டிச் சென்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்திய இந்த திசையன் விளை. மணல் பரப்பு அதிகம், வளம் குறைவு, ஆனாலும் மனத்தளவில் சக்தி அதிகமாக உள்ள பகுதி இது. பனை ஏறுகின்ற தொழிலை ஆரம்பத்தில் நாமெல்லாம் வைத்திருந்தோம். தேரி காட்டிலே இருக்கின்ற பனையாக இருந்தாலும் சரி, செம்மண் காட்டிலே இருந்த மரமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் அந்த தொழிலை செய்வதற்கு நாம் தயாராக இருந்தோம். கால சக்கரம் சுழல சுழல நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஆற்றலை வளர்த்து இன்று தென்னகத்திலே இருந்து புறப்பட்டவர்கள் உலகளாவிய வியாபாரத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாமெல்லாம் பெருமையடைய வேண்டும். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று அந்த நேரத்தில் சொன்ன உடனேயே மக்கள் எல்லாம் கல்லையும் மண்ணையும் எப்படி காட்சி குடிப்பது, நேரடியான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு என்னடா இது பிதற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள். காலம் மாற மாற, விஞ்ஞான உலகம் வளர வளர, அந்த விஞ்ஞானத்திற்கு தேவையான பொருட்களை அந்த விஞ்ஞான உலகம் என்ன எதிர்பார்க்கிறதோ உலக அளவில் அதை இங்கே கொண்டு வர முடியும் என்று கல்லைத்தான் என்று சொன்னேன், மண்ணைத்தான். இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். கடற்கரை ஓரமாக சும்மா கிடந்த மணலை எல்லாம் சரி செய்து அதிலே என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை பிரித்து உலகமெல்லாம் இன்று அனுப்பி பெயர் பெற்ற அண்ணன் வைகுண்டராஜன் அவர்கள் வாழுகின்ற இடம் இது. ஆக சும்மா கிடந்த மணல், அதை கண்டுகொள்ளுவதற்கு ஆள் இல்லை. வீணாக போகின்றதை நான் எடுத்து சரி செய்து இந்திய திருநாட்டிற்கு நான் மதிப்புள்ளதாக மாற்றுவேன் என்று இந்திய அளவில் பரிசு பெற்றவர் நமது அண்ணன் வைகுண்டராஜன் அவர்கள். திசையன்மலை என்று சொன்னவுடனே கேட்டி கோசல்ராம் அவர்களை சொன்னேன். அந்த காலத்திலேயே 10,000 பேரை, உங்களுக்கு தெரியும் ஜனம் அப்பொழுது எவ்வளவு இருந்தது. காந்தி மகான் சொல்லிவிட்டார், பெருந்தலைவன் காமராஜர் சொல்லிவிட்டார். இந்த போராட்டத்தின் சக்தியை தென்புலத்திலே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டி கோசல்ராம் அவர்கள் தலைமையிலே 10,000 பேர் புறப்பட்டார்கள். இந்திய திருநாட்டின் விடுதலை வரலாற்றில் தூக்குமேடை ராஜகோபால் இந்த மண்ணை சார்ந்தவர், இந்த பகுதியை சார்ந்தவர். அந்த தூக்குமேடை ராஜகோபால் அவர்கள் தூக்கில் இடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்த உடனேயே முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ஐயா ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். முதலாக கையெழுத்திட்டது தூக்குமேடை ராஜகோபாலையும் அவருக்கு உடன் இருந்த பெஞ்சமின் போன்றவர்களையும் விடுதலை செய்த முதல் கையெழுத்தை இட்டவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நமது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள். அந்த அளவிற்கு பெருமை பெற்ற இந்த பூமி. பனைமரத்திலே நுங்குகளை வெட்டுகின்ற ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கிறது. சின்ன வயதில் நாங்கள்லாம் கூட போய் நுங்க வெட்டிட்டு வந்திருக்கோம். அந்த பருவம் அது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் என்று சொன்னால்
அவன் மனநிலையை மாற்றுகின்ற ஆற்றலை நாம் வளர்த்து கொடுக்க வேண்டும். பள்ளியிலே அதைத்தான் செய்ய வேண்டும். மனம் திண்மையானது. மனம் இன்றிலிருந்து உடனே விண்ணுக்கு தாவ வேண்டும் என்று சொன்னால் ISRO இன்ஜினியர்கள், அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகள் எத்தனையோ ஆண்டுகள் அங்கே முயற்சி செய்து விண்ணுக்கு அனுப்புவார்கள். ஆனால் இறைவன் படைத்த மனதிற்கு பாருங்கள், உடனே நம்ம சந்திரனுக்கு போலாம், உடனே சூரியனை தாண்டி போலாம், உடனே உலகத்தையும் தாண்டி போலாம். அந்த மனசு அவ்வளவு பெருசா இருக்கு. எண்ணத்திற்கு இந்த மனசுக்கு தடையே இல்லை. அந்த அளவிற்கு மனம் இருக்க வேண்டும். நமக்கு சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் சாதாரண மக்களும் கலந்து கொள்ளுகின்ற ஆற்றலை காந்தி, காமராஜ் நமக்கு தந்தார்கள். நாடார் குலத்திலே நெசவு செய்கின்ற ஒரு பழக்கம் இல்லை. தறி போட்டு கதர் ஆடை நெய்ய வேண்டும் என்று சொல்லி காந்தி மகான் கதர் ஆடை அணிய வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே கதராடைக்கு எங்கே செல்வது என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே தான் அகசீஸ்வரத்திலே இருந்த ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் அவர்கள் அந்த தறியை எப்படி நெய்து பழகுவது, கதராடையை எப்படி நாம் தயாரிப்பது என்று சொல்லி கதராடை நெய்வதற்கு பழகி, அதாவது கதர் ஆடையை நெய்து இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் வழங்கி சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் என் தந்தை ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் அவர்கள். நாங்கள் எல்லாம் சாதாரண நிலையிலே இருந்து வந்தவர்கள். இன்று வசந்தகுமார் வசந்தன் கோ என்று சொல்லலாம், வசந்தகுமார் வசந்த் டிவி என்று சொல்லலாம், வசந்தகுமார் நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லலாம். ஆனால் அந்த காலத்திலேயே மின்சார விளக்கு தொங்கும், அதில் நாம் படிக்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும். ஆனா தெருவிளக்கு இருக்கும், அந்த தெருவிளக்கிலே சற்று வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அந்த தெருவிளக்கிலே இருந்து படித்து நாமும் சமுதாயத்திலே நல்லவராக வல்லவராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தெருவிளக்கின் அடியிலே இருந்து படித்து இந்த உலகத்தை பார்த்தவர்கள் வசந்தகுமாரை போன்றவர்கள். ஆக இந்த உலகம் பெரிது என்பதற்காக சொல்லுகிறேன். பணம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று நினைப்பது தவறு. ஆனால் பணத்திற்கு மேலே மனம் இருக்க வேண்டும், திண்மையான எண்ணம் இருக்க வேண்டும். நான் இந்த இலக்கை நோக்கி போகிறேன் என்று சொன்னால் அது உங்கள் மனம்தான் உங்களை அங்கே கொண்டு செல்லும். உலக சாதனை படைத்திருக்கின்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ISRO அதிகாரி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்தியாவை, அதன் சாதனையை உலக நாடுகளே எட்டி பார்க்கின்றன. ஜப்பான்காரன் தொழில்நுட்பத்திலே பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், அமெரிக்காக்காரன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் இன்று அமெரிக்காவின் ஏறத்தாழ 90க்கு மேலான சேட்டலைட்டுகளை ஏற்றி அனுப்புகின்ற ஒரு வல்லமையை ISRO இன்ஜினியர்கள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா பலமுடையதாக இருக்கிறது. அதற்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற விஞ்ஞானி போன்றவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். நம்மால் முடியும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அப்துல் கலாமை பற்றி அழகாக சொன்னார்கள். அப்துல் கலாம் ஒரு சாதாரண மனிதன்தான். படகோட்டியின் மகனாக இருந்தவர், காலையிலே பத்திரிகையை போட்டவரின் மகனாக இருந்தவர். அப்துல் கலாமும் அதை செய்தார். ஆனால் இன்று உலகமே போற்றுகின்ற விஞ்ஞானியாக மாறி இளம் உள்ளங்களின் அந்த சக்தியை பெற்றவராக நமது அப்துல் கலாம் அவர்கள் தோன்றினார்கள். மறைவு, அப்துல் கலாம் அவர்களின் மறைவு. சாதாரண கிராமத்தில் கூட அந்த அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடுகின்ற காட்சியினை கண்டேன். இறந்த அன்றைக்கு தூத்துக்குடியிலே இருந்துதான் ராமநாதபுரம் சென்றேன். போகின்ற இடத்திலெல்லாம் அங்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற காட்சியை கண்டேன். அதற்கு காரணம் என்ன? எதற்காக? அந்த அப்துல் கலாமை பார்த்தவர்கள் இல்லை, செய்திகளிலே பார்த்திருப்பார்கள், பத்திரிகையிலே பார்த்திருப்பார்கள். நேரடியாக பார்க்காதவர்களின் உள்ளத்தை எப்படி கவர்ந்தார் அப்துல் கலாம் அவர்கள். சாதனை, செயல்பாடு. ஒரு மனிதன் எப்படி இருந்தால்
வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்கு அந்த மனத்தின்மையை கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அதனால் இன்றும் நமது மனதில் நின்று கொண்டிருக்கிறார். எங்கோ பிறந்த பெருந்தலைவர் காமராஜ் 5வது வகுப்பை முடித்தார். 6வது வகுப்புக்கு போனார். ஆனால் தொடர்ந்து படிக்க இல்லை. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் என்று சொன்னால், ஒரு நாட்டை ஆளுகின்றவர்கள் மக்கள் பிரச்சனை என்றால் எப்படி உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமே தந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். ராமநாதபுரத்திலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அக்கறையிலே இருப்பவர்கள் இக்கரைக்கு வர முடியாது. ஆக இக்கரைக்கு வர முடியாமல் அக்கறையிலே அங்கே மக்கள் இருந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறுக்கிடுகின்ற ஆற்றில் கடந்து சென்றுதான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். மாவட்ட அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் தயங்கி நின்ற நேரத்திலேதான் பெருந்தலைவர் காமராஜ் தென்னகத்து சிங்கம் அல்லவா, அவர் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அந்த தண்ணீரிலே இறங்கி அந்த பக்கம் போய் அந்த துயருற்ற மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு நிலையை ஒரு முதலமைச்சர் எடுத்தார் என்று சொன்னால், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தனக்கென்று எதுவும் சேர்க்காமல் மக்களால் நான் முதலமைச்சராக ஆனேன். தனக்கென்று ஒன்றுமே சேர்க்க இல்லை. ஒரு சாதாரண மனிதன் கூட இப்பொழுது கார் வைத்துக் கொள்ளுகிறான். எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு கார் இருக்கும், ஆளுங்கட்சியாக இருந்தால் 5 கார்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜ் MDT 2727 என்ற காரைத்தான் வைத்திருந்தார். ஒரு கார், அது அவர் கார் அல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமானது. அந்த தலைவர் ராமநாதபுரத்தில் அந்த தண்ணீருக்குள்ளே சென்று அந்த மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு உணவுதனை வழங்கிய போதுதான் பத்திரிகைக்காரர்கள் எழுதினார்கள், முதல்வர் என்று சொன்னால், மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால், மக்களை ஆளுகின்ற திறன் படைத்தவர் என்று சொன்னால் காமராஜரை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பெருமை படைத்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், சமுதாயம் என்று சொன்னால் நான் ஜாதியை சொல்லவில்லை, சேவை செய்கின்ற மனப்பான்மை உடையவர்கள் அதிகமாக தென்புலத்திலே இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த காமராஜ் நேரு பெருமான் இறந்த உடனேயே ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். விருதுநகரிலே பிறந்த மனிதன், தென்னகத்திலே இருந்து பிறந்த மனிதன், பாராளுமன்றத்திலே ஒரு நிலை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு மறைகிறார். ஆசிய ஜோதி, படித்தவர், பண்பாளர், உலக சரித்திரத்தை அகத்திலே வைத்திருந்தவர் இறக்கிறார். உலகமே ஜனநாயகம் என்னவாகும் என்று கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு வாங்கிய ஜனநாயகம் தலைக்குமா? இந்த நாடு ஜனநாயகத்தை தொடர்ந்து கொண்டு போகுமா என்று உலகத்திலே இருந்த மக்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நேரு பெருமான் இறைவனிடம் சேர்ந்து அந்த பணிகள் முடித்த பிறகு பாராளுமன்றத்திற்கு செல்லுகிறார். 5வது வகுப்பு படித்து 6வது வகுப்புக்கு எட்டி பார்த்த பெருந்தலைவன் காமராஜ் பாராளுமன்றத்தை எட்டி பார்க்கிறார். 6வது கூட படிக்க இல்லை. அவர் அங்கு பாராளுமன்றத்திலே மையக்கூடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். யார்? சிவகாமி அம்மையார். பண வசதி இல்லை, பகட்டான வாழ்க்கை இல்லை, பணபலம் மட்டுமல்ல ஆட்பலம் இல்லை, ஒதுக்கி வைக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். சில தெருக்களில் செருப்பை அணிந்து கொள்ளக்கூடாது என்று நிலை இருந்தது. மேலே சட்டை அணியக்கூடாது, இடுப்பிலே துண்டை கட்ட வேண்டும் என்று இருந்த குலத்தை சார்ந்த பெருந்தலைவன் காமராஜ் பாராளுமன்றத்திலே நின்று கொண்டிருக்கிறார். உலக நாடுகளிலே இருந்து ஏராளமான நிருபர்கள் வந்திருக்கின்றார்கள். ஜனநாயகம் இந்தியாவில் எத்தனை நாட்கள் போகும் என்று எல்லோரும் கேள்விக்குறியோடு இருக்கின்றார்கள். பாரத பெருந்தலைவராக மாறிய காமராஜ் பாராளுமன்றத்திலே மத்திய சபையிலே நின்று கொண்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? மிட்டாதார், மிராசுதார்கள், பிரபுக்கள், கோடீஸ்வரர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில்
5வது வகுப்பு படித்த பெருந்தலைவர் காமராஜ் பாராளுமன்றத்தை அப்படியே எட்டி பார்க்கிறார். அடுத்த பிரதமர் யார்? பாராளுமன்றத்திற்கே நுழைகின்ற நேரத்திலே கேட்கிறார்கள் நிருபர்கள், நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? வெயிட் வெயிட் என்று சொல்லி காமராஜ் உள்ளே போகிறார். பலருக்கும் ஆசை, நேருக்கு பிறகு நான் தான் வர வேண்டும் என்று பலருக்கும் ஆசை. ஆனால் சாதாரண மனிதனாய் இருந்த காமராஜ் டெல்லியிலே கோலோச்சுகின்ற காட்சியை காண வேண்டும். அவர் வாய் திறந்து பேச இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் வாய் திறந்து பேச இல்லை. சபையிலே எழுந்து நின்றார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அப்படி ஒரு பக்கம் அப்படியே பார்த்து இப்பக்கமாக வந்தார். எல்லோருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. யாரை தேர்ந்தெடுப்பாரோ என்ற நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் கண் ஒரு இடத்தில் குத்தி நிற்கிறது. கண் சில வினாடிகள் ஒரு இடத்தை பார்த்தவுடனேயே அப்படி நிற்கிறது. எல்லோரும் அங்கே பார்க்கிறார்கள். அங்கேதான் ஒரு மனிதன் இருக்கிறார். 5 அடி உயரம் கூட இல்லை. ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தவர் தான் படிக்கின்ற காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்லுவதற்கு 6 குறுக்கிடும். அந்த ஆற்றை கடந்து போய்தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பரிசல்காரனுக்கு பணம் கொடுக்க காசு இல்லை. ஆனாலும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம், நானும் மனிதனாக சமுதாயத்தில் உலாவ வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அணிந்திருந்த ஆடைகளை கழட்டி புத்தகத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு தலையிலே வைத்துக் கொண்டு நீந்தி அக்கறைக்கு சென்று அக்கறையோடு பயின்றவர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள். காமராஜ் லால் பகதூர் சாஸ்திரியை 2வது பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே பயிலுகின்ற குழந்தைகள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பண வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம், கூலி தொழில் செய்கின்ற ஒரு மனிதனின் மகனாக இருக்கலாம், சாதாரண வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சரித்திரத்தை மாற்றலாம், சரித்திரம் படைக்கலாம் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அதே லால் பகதூர் சாஸ்திரி காமராஜரின் நண்பராய், நேருவின் நண்பராய் இருக்கின்ற காமராஜ் அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்த பிறகு கேட்கிறார்கள், உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு என்று கேட்கிறார்கள். யாரிடம்? இந்த நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரம் கேட்கிறார்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். சொத்து என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 40 ரூபாய் மாதம் சம்பளம் கொடுக்கிறது. பாரத பிரதமர், இந்தியாவை ஆளுகின்ற ஒரு மாபெரும் தலைவர், 40 ரூபாய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கிறது. அதை வைத்துதான் நான் குடும்பத்தை நடத்துகிறேன் என்று ஒரு லால் பகதூர் சாஸ்திரி சொல்லுகிறார். அவர்தான் பாரத பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் தூய்மை எப்படி என்று பாருங்கள். 1936 அலகாபாத்திலே மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் லால் பகதூர் சாஸ்திரி 1936. அப்பொழுது அந்த அலகாபாத் அந்த நகராட்சி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை வெளியிடுகிறார்கள். அதிலே லால் பகதூர் சாஸ்திரியும் ஒருவர். சாஸ்திரி வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கின்ற நேரத்தில் அவரது நண்பர் ஒருவர், லால் பகதூர் சாஸ்திரிக்கு தான் வீடு கிடையாது, இருக்கிறதுக்கு வீடு இல்லாதவர் தானே, வாடகை வீட்டில் தானே இருக்கிறான்னு சொல்லி அந்த அலாட்மெண்ட்ல 2 வீடு வாங்கினாரு. நண்பருக்கு 1, லால் பகதூர் சாஸ்திரிக்கு 1. அங்க முடிவெடுத்து கொடுத்துட்டாங்க. 2 வீடு இல்லாதவங்கன்னு கொடுத்தாச்சு. லால் பகதூர் சாஸ்திரி திரும்பி வருகிறார்.
நண்பர் சொல்லுகிறார், நண்பரே உங்களுக்குண்டு எனக்குண்டு நான் அதில் எடுத்துக்கொண்டேன் என்று. லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார், நான் காந்தியிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றேன். நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாயிருந்த மகாத்மா காந்திக்கு நான் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றேன். என் பெயரில் ஒரு சொத்து கூட இருக்கக்கூடாது, இருக்காது என்று சொல்லி மகாத்மா காந்திக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வாக்குறுதியை மீறச் சொல்லுகிறீர்களா? என் உயிரே போனாலும் வாக்குறுதியை மீற மாட்டேன். எனவே அதை நகராட்சியில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன ஒரு மனிதன், வீடில்லாத மனிதனுக்கு கொடுத்த ஒரு வீட்டையே திருப்பி கொடுத்தவர் தான் அங்கே பாரத பிரதமராக வருகிறார் என்று சொன்னால் அதுதான் தேசியம். காலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். தனக்கென்று ஒரு வீடு கூட இல்லாதவர் அங்க பாரத பிரதமர். தேர்ந்தெடுத்தவரோ அவர் பெயரில் ஒரு சைக்கிள் கூட கிடையாது காமராஜருக்கு. கார் என்றால் அது காங்கிரஸ் கமிட்டியின் கார். வீடோ வாடகை வீடு. தாங்கி செல்லுகின்ற காருக்கு போடுகின்ற பெட்ரோலோ காங்கிரஸ் கமிட்டி. ஆக ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு சாதாரண மனிதனை அங்கே பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அங்கேதான் நேர்மையான அரசியல். முதலமைச்சர் என்று சொன்னால் இவ்வளவு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதல்ல, மக்களின் சொத்தாக இருப்பவன் தான் நிலைத்து நிற்பான் என்பதற்காகத்தான் பெருந்தலைவர் காமராஜரும் லால் பகதூர் சாஸ்திரியும் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை தான் இனிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். சாதிப்பது என்பது நமது மனத்தில் இருக்கிறது. ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். இங்கே நமது ஜெய ராஜேஷ் பள்ளி மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். நான் உங்களை சொல்லல. அவர் ஒரு பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியராக இருக்கின்ற நேரத்திலே சில மரங்களை நட்டு வைத்தார். மரங்களை நட்டு வைத்து அதை அவர் தன் குழந்தை போல் பாதுகாத்தார். அவருக்கு வயதான காரணத்தினாலே அவருக்கு ஓய்வு வருகின்ற காலத்தில் ஒவ்வொரு மரமாக அங்கே எட்டி பார்த்தார். வைத்த ஆலமரத்தின் கீழே போய் நின்றார். உடனே ஆலமரம் சொன்னது, ஐயா, நான் பறந்து விரிந்து கிளைகளை பரப்பி வருகின்ற பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இறைவன் கொடுத்த பழமோ மிகவும் சின்னதாக இருக்கிறது. பெரிய மரம், பழமோ சின்னதாக இருக்கிறது என்று அந்த ஆலமரம் அந்த ஆசிரியரிடம் சொன்னதா. அடுத்தாலே சென்றார். வேப்ப மரத்திடம் சென்றார். வேப்ப மரம் சொன்னதாம், ஐயா, நீங்கள் வளர்த்தீர்கள், என் இலையை பயன்படுத்துகிறார்கள், காயை பயன்படுத்துகிறார்கள், விதையை பயன்படுத்துகிறார்கள், இங்கே இருக்கின்ற பட்டையை பயன்படுத்துகின்றார்கள், ஆனால் கடைசியில் கசக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கின்றேன் நான், ஆனால் மக்கள் எல்லாம் வெறும் கசப்பு என்று சொல்லுகிறார்கள். அதனால் எனக்கு வருத்தம் என்று சொன்னது. புளிய மரத்திடம் சென்றார். புளிய மரம் சொன்னதாம், ஐயா, புளி அறுசுவையில் உண்டு, எல்லோரும் சுவைக்காக புளியை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அதன் அடிவாரத்திலே நின்றால் மனிதர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது என்று ஓடுகிறார்கள், அதன் காற்று பட்டால் சரியில்லை என்று ஓடுகிறார்கள், எனவே எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். கடைசியிலே ஒரு மகிழம்பூ மரத்துக்கிடையே வந்து நின்றார். மகிழம்பூ பல மலர்களை மலர்ந்து அது சந்தோஷமாக இருந்தது. அந்த மகிழம் மரத்தை பார்த்து கேட்டார், நீ என்ன சொல்ல போகிறாய்? எல்லோரும் இப்படி சொன்னார்கள், உனக்கு என்ன குறை என்று சொன்ன நேரத்திலே மகிழம்பூ சொன்னதாம், ஐயா, எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. சிறு மரமாக இருந்தேன் நான், என்னை வளர்த்தீர்கள், வளர்த்து ஆளாக்கினீர்கள். அந்த நன்றிக்கடனாக தினமும் மலர்களை மலர வைக்கின்றேன். அது அன்றைக்கே அது கீழே விழுகிறது, மீண்டும் மலர்களை நான் அங்கே பூக்கின்றேன். எனக்கு தினமும் சந்தோஷமாக இருக்கிறது.
காரணம், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு நல்ல காரியத்தை இந்த மகிழமரமாகிய நான் செய்வதால் உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் என்று அந்த மகிழம்பூ சொன்னதாம். இதில் அர்த்தம் என்ன என்று சொன்னால், யாருக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, யாருக்கு என்ன வசதி கிடைத்திருக்கிறதோ அந்த வசதியை மனப்பான்கோடு எடுத்து திருப்தியாக இருந்து எவர் வாழ்க்கையில் முன்னேறுகிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதிர் வீட்டில் கார் இருக்கு, எதிர் வீட்டில் பங்களா இருக்கு, இப்படி சொன்னா உன் பாதை மாறி போகும். கடவுள் கொடுத்த சக்தி உன்னிடம் இருக்கிறது, நீ அதை பயன்படுத்து. அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். கடிகாரத்தை பாருங்கள், கடிகாரம் முள் சுற்றி கொண்டிருக்கும். ஒரு சாதாரணமாக வேலை இல்லாமல் இருக்கின்றவனை பார்த்து கடிகாரம் சொன்னதா, நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நீ ஓய்வாக இருக்கின்றாய். நான் ஓடுகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் உனது வாழ்க்கையிலே ஒரு மணித்துளி கழிகிறது என்பதை பார். ஒரு மணி நேரம் ஓடினால் உன் வாழ்க்கையிலே ஒரு மணி நேரம் கடந்து விட்டது. எனவே என்னை போல் நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டு என்று கடிகாரம் சொன்னதாம். இளைஞர்களுக்காக வானம் சொன்னதாம், நான் பறந்து விரிந்து இருக்கின்றேன், இந்த வானத்தை போல் உங்கள் உள்ளம் இருக்க வேண்டும் சொல்லி வானம் சொன்னதாம். அதை போலே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கின்ற சக்தியின் அளவை புரிந்து கொண்டு நமது இலக்கை நோக்கி போகின்ற ஒரு வாய்ப்பினை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை. எதுவுமே எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை. அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை, தொடர்ந்து அதை முயற்சி செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்வது போல வெற்றி என்பது உடனே கையில் வராது. உடனே பிடித்து எடுக்கின்ற நிலையில் வெற்றி இருக்காது. அந்த வெற்றிக்காக நாம் உழைத்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கும். ஒரு தேசிய பரம்பரையிலே வந்த இடம் இது. அந்த இடத்திலே நின்று பேசுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனவே வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும். அதற்கு அடிப்படை உழைப்பு. அந்த உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதில் களங்கம் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த மக்கள் 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 என்று எண்ணுகின்ற நேரத்திலே மக்களெல்லாம் உங்களை வரவேற்பார்கள். வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கலாம். இங்கே நமது தாளாளர் அவர்களும் அவரது இல்ல கிளத்தியாரும் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த சமுதாய சேவையிலே ஆர்வம் இருப்பதன் காரணத்தினாலே தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 8வது வகுப்பு மாணவி இந்திய அளவிலே வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களது தயாரிப்பு அதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்வாங்கு வாழ்வோம். வாழுகின்ற காலத்தில் என்ன செய்தோம் என்று வாழும் போது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு பிறகும் நம்மை பற்றி பேசுகின்ற அளவிற்கு சாதிக்க வேண்டும். அந்த சாதனை தான் நிலைத்த சாதனையாக இருக்கும் என்று சொல்லி அழைத்து பெருமை சேர்த்த அத்தனை நல் இதயங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணை